அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையிலே ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தோம் வீடியோ. அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கு. ஒரு சில கணக்குகளை வைத்து தான் நம்ம எதையுமே எடுக்கிறோம். நாம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாதுங்க. மேக்ஸ் கணக்குல வேல்யூ போடுவோம். ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, அதுக்கு பல வேல்யூகள் உண்டு. ஒரு ஸ்ட்ரைக்கு நான் ஒரு வேல்யூ யூடியூப்ல கொடுக்கறதுனால அந்த ஒரு வேல்யூ வச்சு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக மட்டும் கொடுக்கப்படுறேன். மற்றபடி இது நீங்க என்ன டைரக்ஷன் நீங்க தானே முடிவெடுத்து வர்த்தகம் பண்ண போறீங்க. கரெக்டா யூடியூப் பாக்குறவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு அது தேவையில்லை. நீங்க நம்ம கொடுத்த லெவலில் வைத்து மார்க்கெட் இந்த டைரக்ஷன் இருக்கா, அந்த டைரக்ஷன் இருக்கா, எங்க எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு படிங்க. தயவு செய்து தெரியாம மட்டும் வர்த்தகம் பண்ணாதீங்க. எவ்வளவோ நீங்க ஓனாக படிக்கலாம் சார். யூடியூப்ல எல்லாமே அவைலபிள் இருக்குல்ல, ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர்கிட்ட கேட்குற பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியல யாருக்கும். ஆப்ஷன்னா என்ன, நானா மொத்தமா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாம நம்ம பண்றோம். முக்கியமா அதுவும் அதுவும் தமிழ்நாட்டுல அதிகம். யாரோ சொல்றாங்கன்றதுக்காக போய் கால்ஸ் வாங்குறது, அதுல போடுறது, இதுல விட்டேன் சார் அப்படிலாம் பண்ணாதீங்க. யார் சொன்னாலும், இன்க்ளூடிங் நான் சொன்னாலும் சரி, மேக்ஸ் என்ன சொல்லுது அதை நம்புங்க. சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். இன்னைக்கு அதுக்கு முன்னாடி மண்டே ட்ரேட் என்னங்க நம்ம ரூல்? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது ரூல். கரெக்டுங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? 25,900 கால் 98 ரூபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்னு சொல்லி பாருங்க. நல்லா கவனிங்க. 98 ரூபீஸ் இங்க இருந்து அப்படியே ஏறிட்டு ஸ்பீடா போயிட்டாப்ல. இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு? இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. ஏன் இங்க இருந்து திரும்பினாப்ல அதுக்கான விடை கண்டுபிடிங்க. அங்க அப்படி நம்ம புள்ளினா புள்ளி அங்கதான் திரும்பணும்னா திரும்பணும். அதுதான் மார்க்கெட். சரி, அங்கிருந்து வந்தவர் 98 ரூபா வந்திருக்கணும்ல, இங்க வந்து தானே திரும்பி இருக்கணும். ஆனா அவர் முன்னாடி திரும்பிட்டாரு. ஏன்? விடை ஆன்சர் அங்க தெளிவா இருக்கும். விடை இல்லாம நீங்க அந்த இது ஏன், என்ன காரணம்? இங்க இருந்து போனாங்க, இங்க இருந்து திரும்பிட்டாங்க, இங்க வந்து மறுபடியும் மேல ஏறிக்கிட்டாரு. ஏன்? இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள எழணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் நீங்க ஏதோ தேடுவீங்க. அதை வைத்துதான் நம்ம மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட்ல அப்படியே அங்கேயே தான் இருந்திருக்கும், அரைச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா பிரீமியம் என்னாச்சு? மெல்ட் ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட்டு எங்க இறங்கும் எங்க ஏறும் அப்படிங்கறது நமக்கு அழகா ஆப்ஷன் பையருக்கு தெரிந்திருக்கணும். இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டு, இன்னைக்கு ஆப்ஷன் பையிங் பண்ணவங்க நல்லமெல்லாம் முடிஞ்சது அப்படி இப்படின்னு பேசுவாங்க. சார், ஆப்ஷன் பையிங்க்கு உங்களால சைட்வேஸ் மார்க்கெட்டாக ட்ரெண்டிங் மார்க்கெட் எதா இருந்தாங்க உங்க கால்குலேஷன்ல அங்க எடுக்கணும். அப்படி அந்த வேல்யூ வரல அப்படின்னாக்கல யாரு சொன்னாலும் எவ்வளவு பெரிய ஜாபான்னு சொல்லலாம், அப்ப ஆப்ஷன் பையை பற்றி அவங்களுக்கு தெரியவில்லை என்று அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வர்த்தகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.